நீங்க மேகமலை வந்தீங்கன்னா தனியா வராதீங்க. தனியா வர்றதுக்கு எமக்கே பயமா இருக்கு. இங்க புலியும் யானையும் இந்த சைடு ரொம்ப அதிகமா இருக்கும் போல. எல்லா சைடும் மேகமலை வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ மொட்டை வெயில்லையும் அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பார்க்க செம்மையா இருக்கு. உங்க கேமரா சரியா தெரியுதான்னு தெரியல. இதோட 1 2 3 4 மலை இருக்கு. 4 மலையும் அப்படி மேகங்கள் மூடி பார்க்க செம்ம வியூ பாயிண்டா இருக்கு. நீங்க விருந்தாவதுலேருந்து ஒரு 1 டே பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளம்பி வாங்க மேகமலைக்கு. செம்ம ஸ்பாட்டு. நீங்க மேகமலை வந்தீங்கன்னா சிங்களா வராதிங்க. சிங்களா வரத்துக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க கேங்கோட பண்ணுவாங்க இல்லை 2 வண்டி 3 வண்டி கூட சேர்ந்துவாங்க. ஏன்னா இங்கே யானையும் புளியும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எல்லா பொருளும் பண்ணுறாங்க. பார்ப்போம், நம்ம கண்ணில் ஏதாவது சிக்கதான் பார்ப்போம். ஆனால் இந்த சைடுலாம் குரங்கு அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த போட்டிருக்காங்க சிம்பான்சியா சிங்கவால் குரங்கு. சிங்கவால் குரங்கு அது நான் கேள்விப்பட்டதே இல்லை. சிங்கவால் குரங்குன்றது நான் உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு சாமி. நடுங்கு நம்மங்களாம் காட்டுக்குள்ள தனியா போறதுக்கு. போல உச்சிக்கு வர வந்துட்டோமா, ரொம்ப பீதியா இருக்கு. அழகு மகாராஜா மட்டும் நினைக்கிறேன். குட்டி இங்கே வர வழியில் ஒரு அருவி மாதிரி இருந்துச்சு. அருவியில் போய் லைட்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பசங்க வரும்போது நிப்பாட்டாங்க. எந்த ஊருன்னு கேட்டால் அவங்க சிவாசியம், அவங்க வந்து விருதுநகர் அல்லமட்டியும். அல்லமட்டி சொன்னவனே இன்னும் நம்ம ஊரில் எங்கே பண்ணி வந்தேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. இருக்க ஒரு பெரிய பாயிண்ட்டே இதுதான். இப்போ நம்ம எங்கேயா போகிறோமா, வாத்தலா போந்தல அப்படின்னு சொல்லி நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிரும். இந்த வாண்டி வந்து நம்ம எப்பயுமே பசங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். எங்கே போனாலும் சரி பசங்க கேங் இருக்குல்லங்க, அவங்களெல்லாம் நிறைய பேர் ட்ரிப் கூப்பிட்டாங்க. நானே இடையில போக முடியல. ஏன்னா அப்போ நம்மகிட்ட கையில் காசும் இல்லை. நம்ம எப்படி போக, காசு இல்லாமல் இருந்தாலும் நம்ம போய் அவங்க போட்டு கூட்டு போறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அடுத்த ட்ரிப் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கண்டிப்பாக போகிறோம். அந்த அடுத்த ட்ரிப்பில் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் கார்னரிங் நல்லா இருக்கு. ஆனால் என்ன இந்த மேட்டில் ஏறதுக்கு ரொம்ப திணறுது. எனக்கு 125 தானே, அதனால ரொம்ப திணறுது. ஆமாம், இப்போ நம்ம டேம் இங்கே இருக்கான். டேமை போய் பார்த்துட்டு அங்கே இருக்க வியூ உங்களுக்கு எப்படி நினைக்கிறேன். வந்துட்டோம் கரெக்டாக ஹைவேவி டேம். நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹைவேவி டேம் போட்டு 5 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் இருந்தாங்க. இந்த ஊரில் எல்லாமே ஓட்டு வீடு தாங்க. ஆனால் ஓட்டு வீட்டில் ஆள் இருக்காங்க. ஆள் கொஞ்சமாக தான் இருக்காங்க, நிறைய பேர்லாம் இல்லை. ஒவ்வொரு வீட்டில் பூட்டி தான் இருக்குது. 2 3 வீடும் திறந்து ஆள் இருக்க மாதிரியே தெரியுது. இந்த வீட்டுக்கு மேலே நம்ம இது மாதிரி வச்சுருக்காங்க. அது எதுக்கு தாண்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அது என்னன்னு எனக்கு தெரில. அது எது தாண்டி இருக்கும், போர்டு காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்காண்டி. தண்ணி ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஐயோ, நம்ம பையன் ஹெல்மெட் இல்லாமல் வேற மாட்டிக்கிட்டாங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு விஷயங்க, ஹெல்மெட்டு தான் முக்கியம். ஆனால் மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு வந்துடுங்க. ஆனால் இங்கே வந்து வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. இந்த லேக்கு இப்போ பக்கத்தில் லேக் இருக்குங்க. லேக் பக்கத்தில் போகணுமே.
அக்கா வந்திருக்கேன்டா ப்ரோ. இந்த போட்டோக்கு என்ன ப்ரோ குறைச்சல்? ஆடுங்க. குளிக்கிறேன் 2 ரூபா தட்டை 7 ரூபா. காளி கல்யாணி பாக்கியா எறும்பு பிஞ்சோம்.